ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் கூகுள் பேயில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இனி ஒரு சில டிரான்சாக்ஷனுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃப்ரீயாக செய்ய முடியாது, கூடுதல் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மிகுந்த வேகத்தில் வளர்ந்து வரதா சொல்லியிருக்காங்க. யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யூபிஐ மூலமா மக்கள் எளிதாக பணம் அனுப்பவும் பெறவும் மற்றும் பல வகையான கட்டணங்களை செலுத்தவும் தொடங்கி இருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. இதில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற பயன்பாடுகள் முக்கிய இடத்தை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகுள் பே அப்படின்றது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் யூபிஐ தளங்களில் ஒன்றாக இருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. இது வழியாக மக்கள் மின்சாரம், எரிவாயு, நீர், அதாவது வாட்டர் சர்வீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் போன்ற பல சேவைகளை பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஈஸியாக செஞ்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் சமீபத்தில் கூகுள் பே தனது பில் செலுத்துவதற்கான வசதி, அதாவது வசதி கட்டணத்தை, கன்வீனியன்ஸ் ஃபீஸை பார்த்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சுதான் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் சில பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி கூகுள் பே வழியாக மின்சாரம், எரிவாயு போன்ற பயன்பாட்டு கட்டணங்கள் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி செலுத்தும் போது ஒரு சிறிய வசதி கட்டணம், அதாவது கன்வீனியன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா விதிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இது பரிவர்த்தனை மதிப்பின் 0.5% முதல் 1% வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இந்த கட்டணத்துடன் ஜிஎஸ்டியும் கூட சேர்த்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 0.5 to 1% சார்ஜஸ் கன்வீனியன்ஸ் ஃபீஸ் சார்ஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த சார்ஜஸுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு மூலம் செலுத்தும் போது பரிவர்த்தனை தொகையின் 0.5% முதல் 1% வரை கட்டணம் வசூலிக்கப்படுறதாகவும் கூடுதலாக பொருந்தக்கூடிய ஜிஎஸ்டியும் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாடிக்கையாளர் தனது கிரெடிட் கார்டு மூலம் மின்சார கட்டணத்தை செலுத்தினால் ரூபாய் 15 வரை வசதி கட்டணமாக, அதாவது கன்வீனியன்ஸ் ஃபீஸ் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தற்போது யூபிஐ வழியாக பணம் செலுத்தும் போது எந்த வசதி கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகுள் பே மற்றும் பிற யூபிஐ செயலிகள் நீண்ட காலமாக இலவசமாக சேவைகளை வழங்கி வந்ததாக சொல்லியிருக்காங்க. இதனால் வாடிக்கையாளர்கள் எளிதாக எந்தவிதமான கூடுதல் செலவு இல்லாமல் பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது தொடர்ந்து கொண்டிருக்கதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இலவச சேவைகளை தொடர்ந்து வழங்குவது பண பரிமாற்ற சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு நஷ்டமாக மாறிவிட்டதாக சொல்லியிருக்காங்க. இதனால் கூகுள் பே போன்ற நிறுவனங்கள் கூடுதல் வருவாய் உருவாக்க வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதற்காகவே பல ஃபின்டெக் நிறுவனங்கள் தள கட்டணங்களை அறிமுகப்படுத்தி வரதா சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் யூபிஐ வழியாக பணம் செலுத்த ஊக்கப்படுத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. கூகுள் பே தனது சேவைகளுக்கான செயலாக்க கட்டணங்களை, அதாவது ப்ராசஸிங் ஃபீஸை ஈடு செய்ய முடியதான் சொல்லியிருக்காங்க. வணிக ரீதியாக கூகுள் பே நிறுத்தாமல் செயல்பட முடியும்னு சொல்லியிருக்காங்க. எனவே கூகுள் பே மட்டுமல்லாமல் மற்ற பல நிறுவனங்களும் வசதி கட்டணங்களை அறிமுகப்படுத்தி வரதான் சொல்லியிருக்காங்க. ஃபோன்பேயில் பார்த்தீங்கன்னா சில டெபிட், கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிச்சுட்டு வராங்க. பேடிஎம்லேயும் அதே மாதிரி மொபைல் ரீசார்ஜ் மற்றும் சில யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்க ரூபாய் 1 முதல் 40 வரை கட்டணம் வசூலிக்கப்படுறதா சொல்கிறாங்க. அமேசான் பே, பாரத் பே போன்ற தளங்களும் மெதுவாக இதே போக்கு பின்பற்றுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் மற்ற நிறுவனங்களையும் இதையே பின்பற்ற வைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றம் நேரடியாக வாடிக்கையாளர்களை பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இதுவரை இலவசமாக கூகுள் பே வழியாக, அதாவது எலக்ட்ரிசிட்டி பில்லோ இல்லை கேஸ் பில்லோ கட்டிட்டு இருந்தவங்க இப்போது கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிறிய தொகைக்கு பில் செலுத்தும் வாடிக்கையாளர் இருந்தாலும் சரி, நீங்கள் கூடுதலாக உங்களுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிக தொகை பரிவர்த்தனை செய்யும் போது 0.5 to 1% கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கூடுதல் செலவாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளர்கள் மாற்று வழிகளை தேடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகுள் பே இந்த வசதி கட்டணத்தை 2023ஆம் ஆண்டு மொபைல் ரீசார்ஜுகளுக்கு ஃபஸ்ட்டு அவங்க அறிமுகம் செஞ்சுட்டாங்க. அதாவது ரூபாய் 3 வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் கட்டணத்துக்கு செலுத்த வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தற்போது பயன்பாட்டு கட்டணங்களுக்கும், அதாவது யூட்டிலிட்டி பில்லுக்கும் பயன்படுத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. தற்போது யூபிஐ வழியாக பணம் செலுத்தும் போது எந்த வசதி கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற தளங்கள் கட்டண சேவைகளை பணமாக்க ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கதாகவும் வருங்காலத்தில் கூடுதல் கட்டணங்கள் எவ்வாறு அமையும் என்பதையும் இது வாடிக்கையாளர்கள் பழக்க வழக்கங்களை எவ்வாறு மாற்றும் என்பதையும் பார்த்தீங்கன்னாக்கா கவனிக்க வேண்டிய நேரமாக இருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.